ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்காகவே யூடியூப் புதுசாக அவங்களோட இன்கம்மை அதிகப்படுத்துறதுக்காக புது ஆட்ஸ் மெத்தடை பார்த்தீங்கன்னா அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. யாரெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களோ உங்களுக்கெல்லாம் இந்த புது ஆட்ஸ் மெத்தட் மூலமாக உங்களுக்கு எக்கச்சக்க ரெவன்யூ பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த அப்டேட்டை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்படி உங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது, யூடியூப் அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி உங்களுக்கு ரெவன்யூ அதிகமாக வரணும் அப்படின்னா மானிட்டேஷன் பேஜில் சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சம்மந்தமாக இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோக்கு எப்படி ஆட்ஸ் வருது, அதேமாதிரி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஆட்ஸ் வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காகவே அவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூடியூப் புது ஆட் மெத்தடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆட் மெத்தடுக்கு பேர் வந்து அவங்க சைட் பை சைடு ஆட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இப்போ உங்கள் லைவ் ஸ்ட்ரீம் வந்து போயிட்டு இருக்கும், அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன், நீங்கள் லைவ் பண்ணுற அந்த ஸ்க்ரீன் வந்து சின்னதாகிட்டு அதுக்கு சைடில், ஓகேங்களா, சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் வந்து ப்ளே ஆகும். இது பேர் தான் சைட் பை சைடு ஆட்ஸ். இதை தான் வந்து அவங்க புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து நடுவில் ப்ளே ஆகும்போது ஒரே டைமில் வந்து நீங்கள் வந்து உங்கள் லைவும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஆட்ஸும் வந்து பார்க்கலாம். இதனால் அது லைவ் வந்து எந்த விதத்திலும் தடைப்படாது. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் நடுவில் வந்துடும், அதனால் வீடியோ டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லைவ் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகுது, சைட் பை சைட் ஆட்ஸ் வந்து உங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் ப்ளே ஆகுது அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களுடைய லைவோட அந்த வால்யூம் மட்டும் கட் ஆகிடும், மியூட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஆட் வரப்போகுது அப்படின்னா ஆட் வந்த உடனே அந்த ஆடோட சவுண்டு மட்டும்தான் நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, நல்லா கேட்கும். உங்களுடைய லைவோட ஆடியோ வந்து மியூட் ஆகிடுமா. எப்போ அந்த ஆடு வந்து க்ளோஸ் ஆகுதோ, சைபர் ஆட்ஸ் போதோ, அதுக்கப்புறம் வந்து தான் உங்களுக்கு லைவ் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வால்யூம் வந்து மியூட்லேருந்து அன்மியூட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஆடு ப்ளே ஆகும்போது ஆடோட சவுண்டு மட்டும் தான் கேட்கும், உங்கள் லைவோட சவுண்டு கேட்காது. ஆனால் உங்கள் லைவ் சைடில் போகும், அதை மட்டும் பார்க்கலாம். ஆடு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் லைவோட சவுண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, யூடியூப் கிரியேட்டர்களுக்கு இது ஒரு சூப்பரான அப்டேட். எதனால்னா, இப்போ நம்ம வியூவர்ஸ் வந்து நம்ம லைவை பார்க்குறாங்கன்னா நடுவில் ஆட்ஸ் வரும்போது அவங்க அதை கட் பண்ணிட்டு கூட போக வாய்ப்பு இருக்குது. எதனால அது டிஸ்டர்ப் ஆகிறதுனால. ஆனால் இந்த மாதிரி சைட் பை சைடு ஆட்ஸ் வரதுனால அதனால் டிஸ்டர்பும் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா வால்யூம் மட்டும் தான் கம்மியாகும். மற்றபடி லைவ்ல அவங்க அப்படியே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. வியூவர்ஸ் வந்து நம்ம லைவை ரொம்ப நேரம் பார்க்கறதுனால யூடியூப் சொன்ன மாதிரி நமக்கு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது மட்டும்தான் இந்த சைட் பை சைடு ஆட்ஸ் வந்து வரும். நீங்கள் லைவ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சாதாரண நார்மல் ஆட் வர மாதிரி தான் வரும். சைட் பை சைடு ஆட்ஸ் வந்து வரவே வராது. நீங்கள் லைவ் கரண்ட்லி போயிட்டே இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஆட்ஸ் வரும். அதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஷார்ட்ஸ்லையும் லைவ் பண்ணலாம் பார்த்தீங்களா. அதாவது எப்படின்னா, நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குறோம்ல, அந்த ஸ்க்ரீனும் சில பேர் இப்போ லைவ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் வராது. அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது நம்மளுக்கு எப்படின்னு தெரியல. ஃபியூச்சர்லாம் மாற்றுறாங்களா அதுவும் தெரியல. நீங்கள் ஷார்ட்ஸ் போடுற அந்த ஃபார்மெட்டை நீங்கள் லைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைட் பை சைட் ஆட்ஸ் வந்து வராது. ஓகேங்களா, ஆனால் லாங் வீடியோ ஃபார்மெட்டில் போடணும். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா, இந்த மாதிரி லாங் வீடியோவில் லைவ் பண்ணுறோம்ல, அந்த ஃபார்மெட்டை நீங்கள் பண்ணும்போது தான் இந்த சைட் பை சைட் ஆட்ஸ் வந்து வரும்னு சொல்கிறாங்க. அவங்க அதை மென்ஷன் பண்ணி காட்டிக்கிறதும் அந்த சாம்பிள் எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. அந்த ஸ்க்ரீன் தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் காட்டிகிட்டு இருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணும்போது இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்ஸுக்கு நாங்கள் தனியாக எதுவும் மென்ஷன் பண்ணல. அதனால் லாங் வீடியோ ஃபார்மெட்டில் நீங்கள் லைவ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த சைட் பை சைட் ஆட்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். சொல்ல முடியாது, ஃப்யூச்சரில் கூட பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே அவங்க மாற்றி அமைக்கிறது தான். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஷார்ட்ஸ் கிரியேட்டர்களுக்காக அதை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஆனால் இப்போதைக்கு லாங் ஃபார்மெட் லைவ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் இந்த சைட் பை சைட் ஆட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் வந்து அவங்க இந்த மந்த்லேருந்து தான் அவங்க கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இது ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கலாம். நிறைய லைவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. யாராவது செக் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு வந்திருந்தால் அது கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்து வந்து மானிட்டேஷன் பேஜில் சில செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால, இப்போ அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் லைவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சைட் பை சைட் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் லைவில் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மானிட்டேஷன் பேஜில் வந்து அவங்க ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது என்னென்னா, உங்கள் லைவ் கண்ட்ரோல் ரூமில் மானிட்டேஷன் பேஜ் இருக்கும்ல, அந்த மானிட்டேஷன் அந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஆகும். இதில் மானிட்டேஷன் போட்டு அதில் ஆன்னு இருக்கும். அதுக்குள்ளேயே லைவ் ஆட் செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லெட் யூடியூப் இன்சர்ட் மிட் ரோல் ஆட்ஸ் ஃபார் யூ அப்படின்னு இருக்கும். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் ஹவ் மிட் ரோல் ஆட்ஸ் அப்பியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டுக்கு என்ன மீனிங்னா, யூடியூபே வந்து டிசைட் பண்ணுமா எந்த இடத்துல வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிசைட் பண்ணுறது தான். ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிசைட் பண்ணுறது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்மளே செட் பண்ணுறது. எந்தெந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆட்ஸ் வரணும், எவ்வளோ மினிட்ஸில் வந்து ஆட்ஸ் வரணுன்றது நம்ம சூஸ் பண்ணுறது. ஆனால் இதில் உங்களுக்கு இந்த சைட் பை சைடு ஆட்ஸ் வந்து உங்களுக்கு வரணும் உங்கள் லைவில் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், லெட் யூடியூப் இன்செர்ட் மிட் ரோல்
ஆட்ஸ் ஃபார் யூ இருக்கு பாருங்க. அத வந்து நீங்க செலக்ட் பண்ணியிருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அதனால உங்களுக்கு சைட் பை சைட் ஆட்ஸ் வந்து உங்க லைவ்ல வரணும் அப்படின்னா, நீங்க இந்த மானிட்டேஷன் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, இந்த லெட் யூடியூப் இன்செர்ட் மெட்ரோல் ஆட்ஸ் அத வந்து செலக்ட் பண்றங்க. எதனால இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்றாங்கன்னா, அவங்க அஃபிஷியலா வந்து அதுக்குன்னு எந்த விதமான அதாவது சைட் பை சைட் ஆட்ஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னு அதுக்குன்னு தனியா எந்த விதமான ஆப்ஷனும் அவங்க குடுக்கல. ஓகேங்களா. இப்போதைக்கு யூடியூப் சூஸ் பண்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணா தான், யூடியூபே வந்து மிட்ரோல் ஆட்ல என்ன மாரி ஆட் வேணும், ஸ்கிப் பண்ற மாரி வேணுமா, சைட் பை சைட் ஆட் வேணுமா அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணி அது அவங்க குடுப்பாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, போக போக கண்டிப்பா நம்மளுக்கு சைட் பை சைட் ஆட்ஸ் வந்து எப்படி செட் பண்றது அப்படின்னு கூட தனியா ஆப்ஷன் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் குடுக்காததால நம்ம யூடியூபே செலக்ட் பண்ற மாதிரி அந்த ஆப்ஷன் அவங்க கிட்ட விட்டா மட்டும் தான், அவங்க அந்த ஆட வந்து நம்மளுக்கு குடுப்பாங்க. நம்ம மிட்ரோல் ஆட் எங்கெங்க வரணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணும்போது, அது அந்த அளவுக்கு அந்த சைட் பை சைட் ஆட்ஸ் வந்து அதில குடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அவங்க அத செலக்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணி வைங்க. அப்பதான் சைட் பை சைட் ஆட்ஸ் வரும்னு சொல்றாங்க. அதனால நீங்களும் உங்களுக்கு வந்து லைவ்ல வந்து சைட் பை சைட் ஆட்ஸ் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணி வைங்க. ஃபியூச்சர்ல அதுக்கப்புறம் ஏதாவது ஆப்ஷன் குடுத்தா நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஏத்த மாரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த லைவ் பத்தின அப்டேட். இத பத்தின உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு, இல்ல டவுட் இருக்குன்னா, அது கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. யூடியூப் இந்த அப்டேட் மட்டும் இல்லாம புதுசா இன்னொரு அப்டேட்டும் மானிட்டேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, இப்போ நீங்க உங்க வீடியோல மானிட்டேஷன வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா, அது செக் பண்ணும் பார்த்தீங்களா? அது செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க வீடியோ வந்து ஆட்ஸ் பிளே ஆகுறதுக்கு தகுதியான வீடியோவா, இல்ல லிமிட்டட் ஆட்ஸா? லிமிட்டட் ஆட்ஸ் அதாவது கிரீன் ஆட்ஸ் கிரீன் கலர் டாலர் சிம்பல் காட்டுச்சுன்னா, உங்களுக்கு எல்லா ஆடும் பிளே ஆகும். எல்லோ கலர் டாலர் சிம்பல் காட்டுச்சுன்னா, உங்களுக்கு வந்து லிமிட்டட் ஆட்ஸ் தான் ஷோ ஆகும். இதுவே ரெட் கலர் டாலர் சிம்பல் வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஆடே பிளே ஆகாது அந்த வீடியோல. ஏன்னா, அந்த ஆட் பிளே ஆகறதுக்கான தகுதியான வீடியோ இல்ல அப்படின்னு அர்த்தம். அந்த ரெட் கலர் சிம்பல் வந்தா. இதில வந்து ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, சீக்கிரமா டிசைட் பண்ற அந்த ஒரு அப்டேட்ட கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க மானிட்டேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் ரெட் கலர் சிம்பல் வரல, இல்ல எல்லோ கலர் வருதுன்னா, அது அடிஷ்னலா இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா செக் பண்ணுமா. ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் நேரம் செக் பண்ணிட்டு, இல்ல ரெட் கலர் சிம்பல் வர மாரி இருக்குன்னா, அத டீப்பா இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு கிரீன் கலர் சிம்பல் குடுக்கலாமா அப்படின்னு அவங்க செக் பண்ணி, அடிஷ்னலா இன்னும் ரிவ்யூ பண்ணி பார்க்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இப்போ நான் ஒரு எல்லோ கலர் சிம்பல் வர ஒரு வீடியோ போட்டுட்டேன். எனக்கு வந்து எல்லோ கலர் சிம்பல் வந்துடுச்சு. இது முன்னாடி வரையும். ஓகேங்களா. ஆனா இதுக்கப்புறம் நீங்க போடப்போற வீடியோல நம்ம அந்த செட்டிங்ஸ் வந்து மானிட்டேஷன் ஆன் பண்ண உடனே எல்லோ கலர் சிம்பல் வர மாரி இருந்தாலும், அது அடிஷ்னலா இன்னும் நெறைய செக் பண்ணுமா. செக் பண்ணி பார்த்துட்டு, அத எப்படி கிரீன் கலரா குடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பா செக் பண்ணி பார்க்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா. இதில தான் அந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதில வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா, ரிவ்யூ பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ நீங்க குரோம் ப்ரௌசர்ல வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மானிட்டேஷன் பேஜ் காட்டும். மானிட்டேஷன் ஆன் பண்ணணும். அப்புறம் ஆட் சூட்டபிலிட்டி ஆன் பண்ணணும். அடுத்து கடைசியா வந்து செக்குன்னு இருக்கும். ஓகேங்களா. செக்ஸ்ன்னு இருக்கும். அதில வந்து காப்பிரைட் மெட்டீரியல் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். அது கீழ வந்து ஆட் சூட்டபிலிட்டி செக் பண்ணணும். இது வந்து சீக்கிரமாவே எல்லாருக்கும் ஆகிடும். ஆனா இதுக்கப்புறம் வந்து 20 நிமிஷம் வரையும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு 24 மணி நேரம் கூட ஆகலாமா. அதாவது 1 நாள் கூட ஆகலாமா. ஓகேங்களா. அப்போ உங்க வீடியோ வந்து இந்த மாரி உங்களுக்கு ரிசல்ட் வேணும். உங்களுக்கு எல்லோ கலர் சிம்பல் இருந்தாலும் உங்களுக்கு கிரீன் மாத்துற மாரி கொஞ்சம் அடிஷனலா செக் பண்ற மாரி இருக்கு. உங்க கன்டென்ட்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னா, அது இன்னும் நெறைய டீப்பா வந்து செக் பண்ணும் அப்படின்றாங்க. இப்போ லேட்டஸ்ட்டா 2, 3 சேனல் நம்ம வீடியோ போடும்போதும் நம்மளுக்கு அந்த செக்கிங் வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஆச்சு. ஓகேங்களா. அதனால அந்த அப்டேட் வந்துட்டுருக்கு. அதனால தான் அவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி செக் பண்றதுல டிலே ஆயிருந்தா கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வந்து முன்னாடி அதாவது இந்த மாசத்துக்கு முன்னாடி வரையும் உங்களுக்கு செக்கிங் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும். அந்த ஆட் சூட்டபிலிட்டி. ஆனா இந்த மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட் சூட்டபிலிட்டி வந்து செக் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப டைம் ஆயிருக்கலாம். அந்த மாரி இருந்தா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்மந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா அது கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இல்லனா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் குடுத்துருக்கேன். அதிலயும் வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.